ஐயா கொஞ்ச நேரம் அந்த பெத்தாச்சி குடியிருப்புல உள்ளே இந்த 12 ஐயனார கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கொஞ்சம் குதிரை ஆடாத ஜாமியம் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டான் ஆடம் ஓடி வாடா இறங்காத தெய்வம் என் உத்தடியான கூப்பிட்டா இறங்க அலுயர விச்சரோமா கருப்பு அட அலுயர விச்சரோமா துள்ளி வாடா அதையாத கீழாட்டி என் கருப்பே வெள்ளி புடியரோமா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமா நீய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி குத்த வச்சது மதுரை மேல மட கம்மாயா பாட்டிட்ட மேல மட கம்மாயா தங்கிருப்பது வட்டாயுரணி என் ஆண்டி முனி சத்ததாமது சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை வெட்டு இந்த பெத்தாச்சி குடியிருப்புக்கு கொஞ்ச நேரம் நீ மகிடி ஓட்டு விளையாட எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேரு வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் கலியரி முனியாண்டி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டே ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி எப்ப உனக்கு ஒரு காலு நொட்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மாறா கருப்பு கூட வாடா ஹலோ 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 நடு சாமத்தில ஆலசத்து ஹலோ ரெடி சார் ஓகே ஷாட் ஓகே ரெடி ஆல் ஆர்டிஸ்ட் கமிங் ஓகே சார் தாளகாரன் வண்டியா நம்ம போய் ஹலோ நம்ம பத்தாரு சார் போய் என்ன பேச இருக்கு சூப்பர் மைசெட் சூப்பர் மருது ஆடியோ புதுவையல் சூப்பர் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் கருப்பேன் காமாடு தலமாடு காக்கிறேன் ரெடி சார் ரெடி ஷாட் ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி शिव पंचमी परमेश्वरी वेंड मनोदरे अम्मा नाद स्वरूपिणी नाद स्वरूप
இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா அண்ணன் முகத்துக்கு பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும், கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. அண்ணன் முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி எங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஜனமுகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும், கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஹலோ அண்ணே, அந்த ஐஸ் வண்டி மட்டும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வைங்கண்ணே. ஐஸ் வண்டி, ஐஸ் வண்டி அண்ணே, அந்த ஐஸ் வண்டி மட்டும் லைட்டாக கொஞ்சம் தள்ளி போடுங்கண்ணே. இடம் இல்லையாம்ண்ணே, கொஞ்சம் கோச்சிக்காம நண்பா.
ஹலோ அண்ணே இன்னொரு கொஞ்சம் இது கேட்கவே இல்லை. சுத்தரை கேட்கணும். ஒரு பாட்டு மட்டும் அப்புறம் படி போடலாம். ஹலோ அண்ணே இந்த ஐஸ் வண்டியை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கனே, இல்லைன்னா இங்கே நேராக விழா கமிட்டி வந்துடுவாங்க. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக. கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைவில் களைப்பாருவே, அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குடிப்பே, அடியே அமுதே இதுவே போதும். நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு, சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து, நித்தம் உன்னை காணாது நித்திரையும் போனாது, சித்திரமே முத்து ரதமே, எட்டி எட்டி போனாலும் எட்டு மனம் போகாது, அற்புதமே அண்ணன் பிரிந்தது உயிரல்ல உடல்தான், விட்டு விலகாத உயிர் காதலே, கரையிலே கண்ணி துடித்தாளே, கட்டுமரம் மீதில் காலை தவித்தானே, இதுதான் காதலின் இடைவேளை. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல், வங்கக்கடல் நீதானே தேயாதோ காதல், சுத்தி வரும் புயல் என்ன குட்டு என்ற இடி என்ன, அன்பு விளக்கென்றும் எரியும், தெய்வத்துக்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன, உங்களுக்கு என்றும் புரியும். ஆட்டினே எங்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம், எண்ணத்தை சொல்ல நடுநாளிலே அன்ன பறவையை நான் என்று தேடுவேன், அடியே அமுதே வருந்தாதே. விட்டு இனி விலகாது விடிவெள்ளி தூரம்,
கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளி கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை ஜெலிக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனாதுன்னா நம்ம உழப்பு என்ன உங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி பாடி அழகான கோமாளி வந்தாருங்க அவ்வளவுதான் 15,000 சரியா போச்சு இடியப்பம் இடியப்பம் மசத்துல வைப்போம் இடியப்பம் சொல்லக்கூடாது சார் போயிங்க அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சா இந்த வெடியை ஆறா போட்டவன் உங்களுக்கு வரவேற்பு எனக்கு எதுக்குப்பா வரையறுப்பு இந்த வந்துட்டேன் பாரு கத்தி கம்பு மாதிரி பி கருப்பையா என்ன ஊருப்பா சிறுகம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மித்ரங்குடி வி கருப்பையா ஐயா சார்பாக மணிகண்டனுக்கு நட்டநடு கடல் மேலே நீ பாடினில்ல கடலுக்கு 500 நான் வந்ததுக்கு அதே ஊராட்சி மன்ற தலைவர் வி கருப்பையா சிறுகம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மித்ரங்குடி எனக்கு 1001 அன்பாலயத்துக்காக உன்னையோட 500 அதிகம் நன்றிண்ணே நன்றிண்ணே நன்றிடா நன்றிண்ணே இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பழக அட்டையில கொட்டடா அட்டையில கொட்டையா எங்கனே இருடா முண்டை எஸ்பி செல்வம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணன் 501 கொடுத்துருக்கு அதான்டா என் பெரிய தம்மையன் இன்னொரு 500 விடுவேன் சின்ன தம்மையன்டா ரூம்பாய் மாலையை தண்ணி தொளிச்சு போய் காலையில் 70 ரூபாய்க்கு ஊற்றுறோம் இது நீ தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும் ஓ எனக்கு தான் நீயே சொல்லு தங்கம் ஹலோ புதுவையில் ராக்கெட் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக நாடக உலகிலே கலைமாமணி எம்கேஆர் என்ற எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இப்படிக்கு ராக்கெட் பாய்ஸ் புதுவையில் என்றும் இப்படிக்கு பெரியகோட்டை நாடு என்பதை இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பெரியகோட்டை நாடு நான் எப்போ கலைமாமணி வாங்கினேன் எனக்கு தரல புருவாவது தருவாங்களா? கொடுத்துருவாங்கண்ணே, கட்டாயம் தருவாங்க. பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி வந்தவனையே டீசலுக்கு காசு கொடுத்த புத்துரு நன்றி ப்ரோ. நீங்கள் கூட விழா கமிட்டியா என்னத்த எக்கோய் கூப்பிட்டா கருப்பே வருவானா? வருவானா? கட்டாயம் வருவேன். இடியப்போம் உன் மயிர். இந்த பெத்தாச்சி குடியிருப்பில் இருக்கக்கூடிய
மாயாண்டி சாமி, மாணிக்க வாசகர், அருமை அருமை. இங்க இருக்கக்கூடிய 12 ஐயனார், 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டிமுனி, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, கொத்தக்காலி சப்பானி, ஒரு கால் நொண்டியா. கூப்பிட்டா வருமா? வரும். ஹலோ ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, பெத்தாச்சு குடியிருப்பு, பெத்தாச்சு குடியிருப்பு, ஆதி ஒரு காலம், ஆதி ஒரு காலம், எங்க ஐயாக்க உள்ள காலம், எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையிலே, பழைய கிழவங்க உள்ள நாளையிலே, கட்டி காத்த இந்த ஐயனாரு சாமி, இந்த மாயாண்டி, மதுரை முனியாண்டி, மதுரை முனியாண்டி, என் 18ஆம் படி பெரிய கருப்பு, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, நொண்டி பயல ரொம்ப நாளா காரக்குடி ஏரியாவில காணாமடா. எங்கடா? அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, பெத்தாச்சு குடியிருப்பு, என் ரோஜாக்கார ஐயனாரு, என் ஐயனாரு நீ ரோஜாக்காரன்னா, இந்த கூட்டத்தில எந்த குதிரை மேலே என் ஐயனாரு நீ புறப்பட்டு வர போற. ஓடி வாடா, உன் மயம் கூப்பிடா, எந்திரிச்சு வாடா. அன்னை தந்தை தான் வணங்கி, பெத்தாச்சு குடியிருப்பு, கும்புரணம் ஐயனாரை சாமியை வணங்கி, வாடா. வெள்ள நல்ல குதிரை ஏறி 12 ஐயனாருன்னு முப்பாட்டே வச்ச வேறு மங்கிருச்சா, ரோஜா மாறிருச்சா, என்ன நினைக்குது இந்த குலங்காக்க வந்த ஜாமி, ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலாடா. வெள்ள நல்ல குதிரை ஏறி, ஐயா இறங்கி வாடா, வாடா. அலுயர வீச்சதவட்ட 18 லாடர்கள், 18 லாடர்களையும் நீ படிக்காட்டாக்குன உண்மையானா, என் 18ஆம் படி பெரிய கருப்பு, கொஞ்ச நேரம் விளையாட என் சீமானே. கருப்பு கூட வாடா. ஆளு இரவி தருவா, கருப்பா எந்திரா. ஆளு இரவி தருவா, கருப்பு வாடா. அலுயர வீச்சரவா, அதையாது முடியருவா, வாருவா மலிங்கிருச்சா, நீ ஆடுன கத்த பேக்கரையான் தின்னுருச்சாடா 18ஆம் படி. அடா ஆளு இரவி தருவா, அசையாது முடியருவா, ஏ கருப்பு அசையாது முடியருவா. அலுயர வீச்சரவா, அதையாது முடியருவா, அவன் அருவா என்னைக்கு அதையாதுனா, என் ரோஜாக்கார சாமிடா, என் கருப்பே ரோஜாக்காரண்டா. இந்த கூட்டத்துல நீ இருக்கையா இல்லையா, இல்ல கிழவனோடு இடுகாடு வைத்தியாடாரு.
அந்த மலையாளத்துல வச்சு வளர்க்க முடியலனா 18ஆம் படி கருப்பா மலையாள நாட்டிலே உன்னை வச்சு வச்சுக்க முடியலடா வளர்க்க முடியலடா கருப்பா அடா அஞ்சு தட மனசி வர மதுரை மேல மடக்கம்மாயா பொல்லா பய ஜாமிடா ஏ பாண்டி முனியே அஞ்சு சட வரதி வர பொட்டா பய ஜாமிடா ஏ பாண்டி முனியையா அஞ்சு தட மனசி வர ஏ பாண்டி முனி அழகு தட துறையில மேல மடக்கம்மாயில படுத்துட்டியாடா உனக்கு விளையாட்டு மைதான பாண்டி பாண்டி முனியையா ஓடி வாடா உன் முள்ள குப்புறா வாடா அஞ்சு சட வரதி வர ஐயா மண்டி ஓட்டு ஆடாதடா நீ வீரமான சாமிடா பாண்டி முனி ஏன் மண்டி ஓடுற இந்த பெண்ணு மேல குடியிருக்கான் பாண்டி முனி வாடா ஐயா சாமி ஐயா என் சாமி படுத்தது நுண்டி சாமி வாடா ஓடி ஓடி அண்ணே வந்து நேரமாச்சு தங்கச்சிய காணாமனு தேர்றான்டா காளியம்மா தங்கச்சிய காணாமனு தேர்றான்டா நான் பெட்டா போய போனாய் உட்காரு நல்லா இருக்கு நினைக்கிறேன் காளியம்மா அள்ளி சரிக்கமா ஏனாலே நாடு உர முடியாண்டி இதுவரைக்கும் நீ அனுபவம் கொடுத்ததில்லை அள்ளி சரிக்கமா ஏனா உனக்கு பிறகு சீமா கருவா படுக்கடா முடியாண்டி கள்ளிச்சரை கம்மாயடா உனக்கு சீம கருவடா படுக்கே காளி புலியையா வாடா சொன்ன சொல்லும் மாறாது அள்ளி சரி காலி முடியா உன் சொல்வாக்கு தப்பாதுடா இந்த நாட்டு மக்களை நீ கடைசி வர காக்கணும் முடியாண்டி சொன்ன சொல்லு வாராதடா ஐயா சொல்வாக்கு தப்பாதடா எல்லாம் அப்படியே உட்காருங்கண்ணே, அமைதியா உட்காருங்க, உட்காருங்கண்ணே எல்லாம். ஏன்ட்டெல்லாம் வந்து அந்த கண்டக்ட் மாதிரி நிறுத்து பொறுத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் சாமி உடனே திரும்பிடுச்சுன்னா என்னை சொல்லக்கூடாது. நாங்கள் பரம்பரை கோடாங்கி இல்லைன்னா கிராமம் வந்து முதலே சொல்லணும். சாமியை கூப்பிடாதுன்னு சொன்னால் நான் கூப்பிடல. எதுக்கு சாமியை கூப்பிட்றேன் உங்களுக்கு தெரியுமா? இப்போ தாச்சி குடியிருப்புல உங்கள் பாட்டைங்க ஆண்ட சாமி வீரமாக இருக்கா இல்லை வீரம் குறைஞ்சி போச்சா? கிராமத்துக்கு கிராமம் போட்டி ஆகுது. இப்போ ஒரு கிராமம் நல்லா இருக்குன்னா மற்றொரு கிராமம் பார்க்குது. இந்த ஊருக்கு அன்னைக்கு போல நல்லா இருக்காங்களா? அது காரணம் என்ன? அங்கே இருக்க ஜாமி தான். அப்போ ஜாமியை மறிச்சு கட்டிவிட்டா இவங்க ஊரம் காலடிக்கு வந்துடுவேன்னு நினைக்கக்கூடியது தான் உடச்சேன் கள்ளிச்சேரி கோடாங்க. இதே உண்மை. சும்மா ஜாமியை கூப்பிடல. 21 வருஷமா சாமி இல்லாமல் நான் கிடையாது. இந்த கள்ளிச்சேரி காளிமுனியை சொல்லுவேன். காளிமுனியன் அருள் பற்று குடும்பங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த தம்பி வந்து என்னடா படிக்கிற? ஐடிஏவா? ஐடிஏ படிச்சு கிடந்தவன் இந்த நிற்கிறேன் பாருங்க. பெருங்கொண்ட ஒரு விபத்து, பிழைக்கிறதே கஷ்டம்ட்டாங்க. 11 நாளில் காளிமுனியன் காப்பாற்றாருன்னு சொன்னேன், காப்பாற்றி கொடுத்தேன்.
அந்த மாதிரி நீங்க என்ன நினைச்சு கேட்குறீங்களோ அது நடக்கும். நான் சும்மா வந்து பப்புன்னு போட வரலங்கய்யா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கும்ன்றக்காதையும் ஜாமியை கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லுங்க, நான் கூப்பிடல. இந்த 2 பேர் கண்டக்ட் வேலை வார்த்தையை ஓடிடுறது நல்லது. நான் சொன்னேன்னா அப்புறம் வாக்கு பழிக்க, அப்புறம் என்னை சொல்லக்கூடாது. ஐயா ஐயா என் காலில் விழுந்த கிராமம்லாம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவா வணங்குறேன். எம்கேஆர் சாமி யார்கிட்ட இருக்குன்னா பொம்பளை ஆள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அதுக்குதான் தத்துரமா வேண்டிய ஆடு. ஆம்பளை போய் சில பேர் இதில் ஆடினவன் டூப்ளிகேட் ஜாமிலாம் இருக்கேன். அவன் ஆடுறது வெண்ணமையா அங்கே ஆடாம கேமராட்ட ஆடினான் பாரு. கேமராட்ட ஆடுவேன், பேண்ட் ஜிப்பை போடுவேன், செல்லு எடுத்து பின்னாடி பாக்கெட்டில் வைப்பேன். அது ஜாமி கிடையாது. அவன் செல்லு உடஞ்ச உடனே ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நேக்க ஆடுறாங்க. சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சி வந்த ஜாமி. எல்லார்ட்டையும் வந்து தெய்வம் குடியிருக்காது. உங்க பாட்டிங்க காலத்துல ஒரு சாமியாடியா இருந்தாத்தே ஓண்ட சாமி எல்லாரும் ஆட முடியுமா? இப்ப நான் பாடுற பாட்டுக்கு இந்திக்காரன் பானிபூரி ஓடுறவன் ஆடுவானா? அவன் கோத்தா அவனுக்கு பாஜியே உரியாதரா? அப்படித்தான் ஒரு ஊர்ல ஆடி வந்துட்டேன். பானிபூரி ஓடுறவன் வந்தது யாருன்னா கேட்டேன். கே பானிபூரி ஹே எல்லாரும் ஆடினாங்க, நான் ஆடினேன்ட்டேன். அதனால நீங்கள் அத்தனை பேருமே கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு, இந்த 18ஆம் படியான அருளோடு இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. நம்புற ஆளுக்கு நடக்கும். அடுத்த மேடையில் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. இது விளம்பரம் இல்லை. அந்த உடம்பரத்தில் படுக்கிற சாமி சொல்லுது, நான் செய்கிறேன், அவ்வளவுதான். கண்ணார பார்த்து அந்த தம்பியை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுக்கலாம். இது என்ன சர்க்கஸ் வித்தியா? அவன் குடும்பத்தோட வந்து உட்காந்துருக்கேன். கள்ளிச்சேரி காளிமுனி எப்படி இருக்கு? உடம்பரத்தில் தானே படுத்து கிடக்கு. உன்னை நீ எப்படா எந்திரிச்ச? சாமி வந்துச்சா? காளிமுனியை வந்துச்சா? காளிமுனியை வந்து சொன்ன உடனே அந்த குளுக்கோஸ் ஏறின டீப்பெல்லாம் பிடிங்கி போட்டாலே உனக்கு எந்த குறையும் வராது. வாழ்க்கையில நீ என்ன நினைச்சியோ அது நடக்கும். உங்க அப்பா அம்மாவை கைவிட்டுறாரு. உக்கார். நாளைக்கு பெரிய ஆளை வந்தவொடனே 10 ஏழைக்கு கஞ்சி ஊத்து. அதே பெருமை. அவன் செய்வேன். அவன் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன். சில வயல்லாம் பாரு, உள்ள வரும்போது சீரட்டுக்கு தீப்பெட்டி ஏன்ட்ட கேட்குறேன். எம்கேஆர் தீப்பெட்டி வச்சிருக்கியா? 10 வச்சு விடுன்றேன். பூரா என் தம்பிகள் தான், என்னுடைய அன்னைங்க தான் எல்லாருமே. பூரா சித்தப்பம்மாங்க பெரியம்மாங்க தான். ரசிகர்லாம் பிரித்து பார்க்க மாட்டேன். ரசிகர் கிடையாது. அங்கிருந்து கூட்டத்தில் மண்ணில் உட்காந்து நாடகம் பார்த்து நடிகனை வந்த அந்த எம்கேஆர் வானத்துல இருந்து நடிகை குதிக்கலை. அதே மாதிரி நடிகனை எப்படி பார்க்கணும்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட பார்க்கணும். போட்டோ எடுக்க வர்றிய, போட்டோவுக்கு ஸ்டில்லு கொடுக்குறோம். அது கிராமம் வந்து அப்புறம் எடுக்கலாம் சொன்னதுக்கு ஒருத்தர் நீ வெளியே வாடவனை புழக்கிறேன்றேன். இது என்ன உலகம்னே தெரியலையே. கல்யாணம் என்பது என்ன? 1000 காலத்து பயிர். என்ன தம்பி லைவ் ஓடுதா? என்னமோ வீடியோ காட்டுறாங்களே. இளைய சமுதாயம் ஏன் கெட்டு போயிட்டு இருக்கு? தீய பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்ற பெரிய ஞானிகளுடைய வழிகளை நாடு இளைய சமுதாயமே. இந்த என் தம்பியை கைதட்டுறாங்க. நாடு வாங்கி நினைக்கிறேன். லவ் பண்ண பொம்பளை அடைக்காம கைதட்டுறான்னு நினைக்கிறேன். சைஜா தட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சிமிட்டுறேன். உள்ளவா லேடிஸ் நம்பர் தரவா? அந்த ஒரு வேலை தான்டா உங்களுக்கு பார்க்கல. இங்க வர எங்க ஐயா கோடாங்கி மாதிரியே இருக்காரடா. அப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்காப்பா, வந்து போட்டு விடு. இப்ப போடுதுங்க பாப்பா விழா காமிச்சு. இந்த ஒரு வய சுறுசுறுப்பா இருக்காண்டா. கப்ளிங் தர்றேன். இந்த ஒரு பாதையை கொண்டு போயிட்டாங்க பள்ளிக்கூடம் வரைக்கும். பள்ளிக்கூட வாத்தியார்ட்ட கேட்டிருக்கேன், 8வது படிக்கிற வய கப்ளிங் போச்சுன்னா என்ன சார்? அவர் லீவ் ஓடிட்டு கொடைக்கானலுக்கு ஆராய்ச்சி பண்ண போயிட்டார். வேற கருப்பு சட்டையை போட்டுட்டு எவனாவது வருவானா? இங்கே 6 மணி கொண்டிருக்கும் பெருங்கொன்று ஒரு திண்ணிக்கூதி மகன். சாரி ப்ரோ, உணர்ச்சிவசப்பட்டேன். பெரிய கவுன்சிலர் நிக்கிற மாதிரி தான் முண்டை நிற்பார். உளுந்த வடை கொடுத்தா பின்னாடியே வருவேன். நன்றி மடப்பலை. மிருதங்கத்துக்கு கொண்டிருக்கும் இந்திர மகன் சந்திரன். ஆமா, ஆல்ரவுண்டர் கொண்டு பெரிய வெள்ளச்சட்டை போட்டு வந்துடுவா. தாய் மாமே மாதிரி அடிச்சு காலையில கண்ணங்கரையன்னு கொண்டு போவேன். தாளமித்து கொண்டிருக்கும் நீளமா கவட்டுக்குள்ள கண்டேன். என்னத்த கண்டானோ நீல கண்டேன். அவனுக்கு என்ன லூப்பு பிரச்சனையோ, என்னது குடும்ப பிரச்சனை. எனக்கு மட்டும் போட்டு விட்டு போ. வேறு சாமி ஆடும் போது பேச்சாத்திருக்காங்க. இன்னும் போயிடாத வெதற கூட வைப்பாங்க.
இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. உள்ள கூட போய் ஒரு காப்போடு போட்டு வா. என்னது பொம்பளைய தேடுறேன் பாரு. மற்ற லேடிஸுக்கு என்ன செய்யன்றேன். உள்ள போ, சும்மா உள்ள போயிடு. ஓ வீடு அது வர போறேன் பத்தியா, மாடு புடி மாடு. இப்ப போனேன்னா 2 ஒம்பளையும் பூலதல்ல மணிக்கு உட்காந்துருப்பாளுங்க. மருதமணி தூக்கிட்டு ஒரு மாலையும் போட்டு விட்டு வா. அவனை எரிச்சு அது பாவம் உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு. காய்ச்ச ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஸ்தாபனம் எங்களது மருது ஆடியோஸ் புதுவையல் சூப்பர் சிங்கம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்க அண்ணன் தான் டெஸ்டர் பையில வச்சிருந்தா எலக்ட்ரிஷியன், இல்லைன்னா மை செட்டு. மட்ட கம்ப கையில வச்சிருந்தா கொத்தனார். என்ன போ இங்கிட்டு வாங்கப்பா, வா போய் மருமகளை போய் கிச்சு கிச்சு பண்ணி. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. நாடகமா பெட்டு போடமா? இல்லண்ணே, கப்ளிங்கும் ஓசு வச்சிருந்தா அவர் யாருன்னு? அவன் காமவரி உடிச்சவன். பொத்து நீ மூடு தர நான் கலட்டுறேன்டா. காவி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி கனி, என் மகன் பாண்டி, அவளுக்கு பதிலா நீ வாடா. உன்னே தாண்டா முனியாண்டி வாடா. இந்த இவனுக்கு போட்டு விடு. வா வா. மேடையில் ஏறி பொன்னாடை கிடைக்கிறதா ரொம்ப சிரமம்டா. வாடா, சாமி சொல்லிருச்சிங்க. வா இவனுக்கு போட்டு விடுப்பா. அவங்க 2 பேத்துக்கு சாருப்பா. ஆமா அவங்க துண்டு வல்லைன்னு அந்த மாதிரி கை தட்டுறாங்க. வர துண்டு போச்சே, கட்டி குளிக்காம முண்டமா குளிக்கிறாங்கடா ஊருகள்ல. வட போச்சே. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய பிரசாதம். கேப்டன் வாழ்க, கேப்டன் புகழ், உலகம் அழிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். நன்றி. ஒரு 100 ரூபா எடுத்துருப்போம். சரி சரி, வேர்த்திருச்சு. அங்கிட்டு போ. காளிமுனியன் காப்பாத்தாரேன். இந்த பையன் வேற யாரும் இல்ல. எல்லா பேத்துக்கும் நல்லதே செய்யும். எப்ப நேரம் கிடைக்குதோ உடம்புல போய் சாமி கும்பிட்டு வா. சரி நன்றி. என்ன சட்டியை கலட்டுற? எம்எஸ் முத்தப்பா. நாடக உலகத்திலே ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா புதுக்கோட்டை எம்எஸ் முத்தப்பா அவருடைய உடம்பிறந்த தம்பி சார்பாக 51. அங்கே இங்கே விடுவா. தவமணி பாண்டி சார்பாக 50 ரூபா. அண்ணே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பெரியகோட்டை நாட்டை சேர்ந்த சிறுகப்பட்டியில் இருந்து அருள்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலையை முன்னிட்டு சிறுகப்பட்டி கிராமத்தார்கள், அம்பலார்கள், டெஸ்டிகள், இளைஞர்கள், முன்னிலை உபயதாரர்கள் நடத்தும் நாடகம் வருகின்ற ஆவணி மாதம் 21ஆம் தேதி இங்கிலீஷுக்கு 6/9 சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் நடைபெற இருக்கிறது. நடிக்கவிருக்க நடிகர் சிகாமணிகள் புதுக்கோட்டை PK ராஜாராம் அவர்கள், வேலன் வேடன் வருத்தன், மங்கேகரசி வள்ளிநாயகி, KPA காளிமுத்து நாரதர், TR மணிகண்டன் ஹார்மோனியம், செல்வம் மிருதங்கம், மூர்த்தி ஆல்ரவுண்டர், நீலகண்டன் தாளா, MKR பபுன், மருதமணி பபுன், வி அனிதா டான்ஸ் எல்லாரும் வருகின்ற 6/9/2025 அன்று நம்ம சிறுகப்பட்டிக்கு எல்லாரும் வந்துருங்க. நான் இந்த நோட்டீஸ் படிச்சு நோட்டீஸுக்காக இந்த கூட்டம் வரல, நான் போட்ட ஒத்த வீடியோவுக்காக வந்த கூட்டம் தான் அது. அண்ணே அன்னைக்கு நம்ம ஊரு நாடகத்தை வீடியோ போடி வந்துருச்சு. எங்க அண்ணே பெத்தாச்சி குடியிருப்பு சென்றிங்கி சிறுகப்பட்டி கிராமத்தார்கள், அம்பராகாரர்கள், டெஸ்டிகள், இளைஞர்கள், உபயதாரர்கள் நாடக அமைப்பு சி சேகர் சிற்பி, தங்கரா சிற்பி, சிறுகப்பட்டி எல்லாரும் வந்துருவாங்கண்ணே. நன்றி. சிறுகப்பட்டி என் உறவுக்கெல்லாம் நன்றி. நீங்க கவலைப்படாதீங்க, இதை விட 5 மடங்கு கூட்டத்தை நான் கூட்டுறேன். இல்லைன்னா லாரியை வச்சு தலைக்கு 100 ரூபாய் ஒரு கோட்டரையும் கொடுத்து கூட்டுவாரு. பிரியாணியை நான் கொடுக்குறேன். 10 பேர் கொடுத்துருக்கேன். தலைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு போ. மேனேஜர் சட்டியை கழட்டுங்க. பெத்தாச்சி குடியிருப்பு USK பில்டிங் கான்ட்ராக்ட். எங்க அண்ணன் எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு வாரி வழங்கக்கூடிய அந்த புண்ணியமான மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கேன். பெத்தாச்சி குடியிருப்பு USK
சென்ட்ரிங் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இன்னும் ஒரு 3000 குறையுது. எஸ் உய்ய வந்தான் 501, கே குமார் 501, பெத்தாச்சி குடியிருப்பு சார்பாக 1001. தம்பி நீ நல்ல வயலா இருக்காண்டாவே, இன்னும் பாக்கெட்ல கூட கையை விட்டு எடுத்துட்டு வா. அடி துப்பாயிட்டு அடி. கள்ளப்பருப்பு சித்தப்பாய் இல்ல கண்டாலிமனே, கள்ளப்பருப்பு சித்தப்பே இவன் தானா, பித்தவர்ப்பு எல்லாம் நமக்கு தருவானா. நம்ம ஏரியா பாசியதேன் சித்தப்பு வந்து மயங்கட்ட வந்து தண்ணி அடிக்கிறதும் மயங்க சித்தப்பட்ட தண்ணி அடிக்கிறதும். என்னப்பா வாழ்த்துக்கள்ப்பா. வித்துரு கவட்டுக்குள்ள வைக்காத லாவி எரிய மசுறு கரிகிறேன். மேலும் உங்களுக்கெல்லாம் பணிவான இரவு வணக்கத்தை சொல்லிக் கொள்வது எம்கேஆர். இதுல சில பேர் வந்து அடிச்ச போதைக்கு என்ன நாடகம்னே தெரியாம வந்திருப்பிய. நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமண நாடகம் என்றால் என்ன? வள்ளிக்கு முருகனுக்கும் திருமண காட்சியை பார்த்து விட்டு செல்வதான் வள்ளி திருமண நாடகத்தோட சிறப்பு. இப்ப பப்புண்டாட்சி முடிஞ்ச உடனே பூரா பேரும் மண்ணை கண்ணு அள்ளிட்டு போயிடுறேன். காலையில முருகனும் வள்ளியும் பயந்த கோளாறுல மாலை மாத்திர மாறு. ஏன்? அது எல்லாத்துக்கும் வேலை பணி ஒன்று இருக்கிறது. அன்றைய காலத்துல விடிய வரைக்கும் கூட்டம் இருந்துச்சுன்னா என்ன காரணம்? விவசாயம். இன்னைக்கு விவசாயம் யாருக்கா தெரியுமா? இளைஞருக்கெல்லாம் மசுர புடுங்க தெரியும். ஏன்டா என் தம்பியெல்லாம் மாற்றிய? விவசாயம் என்பது என்ன? பெரியவங்க சொல்லி கொடுங்க. இப்படித்தான் வர போட்டணும், இப்படித்தான் மாமடை ஓடணும், இப்படித்தான் மோட்டையை பார்க்கணும், இப்படித்தான்டா நாத்தை புடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப பூராமே கூகுள்ல பாத்துறாங்க நாத்து வளருவது எத்தனை நாள். வீட்டுக்குள்ள போய் போர்வையை விரிச்சு நாத்து பாவறானே விளங்குமா? அன்றைய காலத்துல விவசாயத்தையும் பார்த்தார்கள். என் முப்பாட்டேன் வீட்டுல இருக்கக்கூடிய சம்சாரத்தையும் பார்த்தாங்க. அங்கே விளையுதோ இல்லை, எங்க வயிற்றுல விளைய வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆளும் 20 உள்ள 25 உள்ள 20 கிரிக்கெட்டா நடத்தினாங்க. அதே வேலையா இருந்திருப்பாங்க. அதுல பிறந்தவன் தான்டா. வா தம்பி, என்னடா உங்க டீம் அப்புறம் இறங்கணும், கபடிக்கு போய் வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சின்ன டவுசரா போட்டு வா அடுத்த வருஷம். முதல்ல கைலி வேட்டிலாம் கட்டி பட்டை அடிச்சுட்டு வருவாங்க நாடகத்துக்கு. இப்ப சட்டியோட எல்லாம் வர்றாங்க. சட்டி அன்னைக்கெல்லாம் பார்த்தேன், ஒருத்தன் டிக்கெட்டை ஒட்டி வச்சுட்டு வர்றேன் வெதர்ல. நீங்களை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய? இளைய சமுதாயம் பூரா மாறிக்கொண்டிருக்கிறது. பழங்கொண்ட கலாச்சாரம் மாடினால் இந்த நாடு அழிவை நோக்கி போகுவது என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே வேலை, நீங்க எந்த துறையில இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, ஆனா பெத்த தாய் தகப்பனை மட்டும் கடைசி வரைக்கும் கஞ்சுக்கு கையை எந்த விட்டுறாதீங்க. கப்ளிங் ஓஸ் இவன்லாம் ஈஸியா எந்த விட்டுருவேன். கப்ளிங் ஓஸ் நோங்குறியான் பாரு. மனைவி என்பவள் யார்? தாய்மார்களே உங்களுக்கு தான் சொல்ல வரேன். மனைவி என்பவள் யார்? நீ எந்திரிச்சு போயிரு வீட்டுக்கு. மனைவி என்பது யாருன்னா டொங்காசா. அது கிடையாது மிஸ்டர் பெத்தலா காசு. தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா கட்டின மனைவி தான். கணவன் சில பேர்லாம் நிறைய போதையில சட்டி இட்டிலாம் ஓட்டையா இருக்கும், ஓசெல்லாம் ஒதியும் கிடக்கும். அதை பூரா சரி பண்ணி அங்கிட்டு போய் விளக்கமா தடிச்சா தலையிலே அடிச்சுக்கிறோம். இவன்ட்ட போய் வாக்கப்பட்டமே என்ன பண்றது? கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றேன், தண்ணி அடிச்ச புருஷனுக்கு கூட முத்தம் கொடு, தண்ணியோட கணேஜ் போல போட்டு கொடுக்குறேன் பாரு, அவன் லேதுன்னு சொல்லிடு. என்ன அந்த போயில பீவாட வரமுடா. அதுவும் உதட்டுல முடுக்கான வச்சுக்கிட்டு இருந்தா அவன் பொண்டாட்டி சீ கரும மசு ஒரு மாதிரியா வாட வருது, கொஞ்சம் பொறுத்துக்க. அப்படி ஒருத்தன் பஸ் நேட்ல முத்தம் கொடுத்துட்டே அந்த பிள்ளை வெட்டி எரிஞ்சு கட்டுலாம் நெளிஞ்சு 108 கொண்டு போயிட்டாங்க. ஏன் சொல்றேன்? ஆனால் ஆம்பளை 1008 தப்பு செஞ்சாலும் பொண்டாட்டி மறைத்து விடுவாள். என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா நடக்கலையா? என்னப்பா ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா? உனக்கு சிடி அனுப்பி விடுறேன், அச்சிடி பிரிண்ட் அனுப்பிச்சுன்னேன். கொஞ்சம் கோடு கூட அடிக்க, கோடு போட்ட நோட்டை நிரப்புக. ஏன்னா கட்டுன மனைவி நம்ம எப்படி கிடந்தாலும் நம்மளை பார்த்து கொள்வதில் எல்லாம் சரிக்கிறதில்லை. உண்மைதான். நம்ம 10 நாளைக்கு படுத்துக்கலாம், ஆனா 10 நாள் நம்ம பொண்டாட்டி படுத்துக்கிறச்சுன்னா யாராவது உழ வைக்க முடியுமா? வேலை முடிஞ்சா அவர் அங்க தள்ளி விடுறா. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். ஹலோ
தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா வெறும் பாசமிகு நம்மள்களா ஏதன்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது ஏ வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஏதன்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் மீது அங்கே வானத்தில கதையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ராம ராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது ஏ வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் உலக நாடுகளை தமிழக வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒத்த தமிழனுக்காக உலக நாடு உரம் பயப்படுதென்றால் அவர் யார் அவர்தான் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் உள்ளவரை உங்களுடைய புகழ் பேசிக்கொண்டே இருக்கும் இந்த தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த். அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னா நேற்று பயலுக்கு தெரியுமாக்க பள்ளிக்கூடத்து பயலுக்கு தெரியுமாடா? அப்துல் கலாம் என்ன வச்சாருன்னு கேட்குறேன். ஒரு ஊரில் வெடி வச்சாருன்றாங்க. ராக்கெட் வச்சாரா? ஆமாம், ராக்கெட் வச்சாரு. தர சக்கரம் புஷ்வானம்லாம் அவர் கம்பெனி தான். சிவாஜியில் வெடி கம்பெனி வச்சிருக்காரு. பஸ்ஸில் கொண்டு வந்திருக்கா? என்னடா அது 500 வந்தவங்க 100க்கு மாறிட்டியே, கொஞ்சம் லேசாக எலுமிச்சம்பழத்தை வந்துச்சு வைடா. சாக்கே நாடு உய்ய வந்தமன் துணையோடு உருத்தான உறவுகள் வடமாடு குழு சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து சாக்கவயல் எம் என்னப்பா அது பேரு என்னடா சுழு சுழு சொல்லி இருக்கு. சோலையன் ஆசாரி சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து கங்கா டிரைலர்ஸ் திருப்பூர் அன்பலயத்துக்காக 501. நன்றி அருமை புத்திரர்களா. சொல்லு. தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி. ரத்ன அண்ணே, எங்க அண்ணன் ரத்ன அண்ணே சார்பாக அப்படி நம்ம வீட்டில் இறக்கி போட்டிருந்தோம். ஏய் மருதமணி தலையில போட்டுறாதே.
அவன் வீடு 7ஆம் நம்பர், என் வீடு 5ஆம் நம்பர். எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஒரு சிப்பம் அரிசியும், கருத்தாண்டி குடியிருப்பு ஆர் ரமேஷ், காரக்குடி சங்கராபுரம் கண்ணன், பெரியகோட்டை தோழன் குடியிருப்பு ஆனா காசிநாதன் சார்பாக 201 ஒரு சிப்பு அரிசியும் கொடுத்த இந்த உறவுக்கெல்லாம் நன்றி. வெற்றி ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன சட்டியை கழிட்டு மறுபடியும் போறாரு? எதுவும் சொல்லி வாத்துறாத. என்ன சொல்ல வர்ற? அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடினதற்காக அண்ணன் பேர் என்ன? கருணாவல்குடி இளைஞர் சார்பாக அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக 101. அதை நாக்க வலிக்க சொல்லு. அப்படின்றது கேப்டன் விஜயகாந்த் ஐயா உண்மையோட தம்பி 101. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலடத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? எங்க கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த தமிழர்களே பணித்து பாட்டை கடத்து விட்டாண்டா. கேப்டனை ஆசையோடு தமிழக வெற்றி கழகம் டிவிகே எங்கள் அண்ணன் இளைய தளபதி விஜய் அண்ணன் சார்பாக எம் பாலாஜி. என்னப்பா உட்கார் நான் எறும்பு கடிச்சு பிடிச்சான் பயந்தேன். விஜய் அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் அண்ணன். விரைவிலே விஜய் அண்ணனை சந்திப்பதற்காக ஆபீஸ்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க, சந்திக்க. டிவிகே சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக எம் பாலாஜி, சி காளிமுத்து, கே சந்தோஷ் சார்பாக என் தம்பிகள் எங்கள் அண்ணன் சார்பாக இளைய தளபதி விஜய் அண்ணன் சார்பாக ரூபாய் 501. நன்றி. நல்லவர்களை எல்லாம் என்றும் மறக்க மாட்டேன். 100 ஏழை செய்தால் அவர்களே பூரா நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். அதே உண்மை. பேராயூரணி பேனர ஆட்டோ நல சங்கம் சார்பாக 501. நன்றி உறவுகளே. மது பழக்கம் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பாடல். இந்த பாடலை கேட்டு என்னுடைய அண்ணன் தம்பி ஒரு 10 பேர் திறந்தனாலும் பெத்தாச்சி குடியிருப்புக்கு மேடைக்கு வந்ததை நினைத்து நான் பெருமை கொள்வேன். எம்கேஆர் வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலும் வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சேர்த்து வச்சு போட்டுருவாங்க, நீ 150 சேர்த்து வச்சு போட்டுருவாங்க. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாடு தமிழ்நாட்டில்
குடும்பம் தெருவில் வாடுதே. கைதட்டின எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் நன்றி. இதுல இந்த குடிச்சிட்டு வந்த ஆளுக்கு லேசா எரிச்சலா தானே இருக்கேன். இந்த பாட்டை என்ன மயத்து பாடுறாங்க. மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகன இரு கரங்கூப்பி அழைக்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா வாங்க. ஸ்டேஷன்ல இருக்காங்களா? எங்கப்பா ஐயா வாங்கயா, ஏமா வாங்கயா. ஒரு 3 பேர்த்த சுடணுமியா, என்னையே டச் பண்றான். வேலையை பார்க்கவா? அப்ப கலையை போடு, ஆளுக்கு மூட்டை பூசுவான். என்ன வேலை பார்க்க சொல்ற? வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல. ராஜ நடிகர் ஏஎம்கே மாரி என்ற கருப்பையா சார்பாக எவ்வளவு இருக்கு? 100 ரூபா. 10 10 மாத்திட்டாங்க. எங்க கவட்டுக்குள்ள வந்து பருப்பு வைக்கிற, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓம் பருப்பு எடுத்து போடுவாங்க. அப்பாய் வேட்டியை இறக்கி விடு, எவனும் ஓடி என்ன கல்கோனா எவ்வளோன்னு கேட்டு போடுவாங்க. உன்னை வச்சுக்கிட்டு வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல பட்டப்பகல்ல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விலை பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள. முதல்ல 100 ரூபாய் நகை, 1 லட்ச ரூபா பணம், வயக்காடு செம்பரி ஆடெல்லாம் கொடுத்தாத்தேன் தாலி கட்டுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்கேன் 500 ரூபாய் வச்சுக்கிட்டு. பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம பூரா வெறும் கொண்டு தர்றேன். எங்கனையாவது செகநாட்டில் கிடைக்குமான்னு. 2 விளத்தாய் 3 விளத்தாயா இருந்த பரவாயில்ல, 5 விளத்தாயா இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக கொண்டு போய் வயக்காட்டில் கெடாம தரமுன்றேன். கல்யாணம் பண்ணாத ஆம்பளையெல்லாம் கை தூக்கு. கொஞ்சம் சிரமந்தேன். 2 வருஷத்துல தம்பி சொட்டையை ஒடிச்சு போடுவேன். 16 வயசு ஆகுது, உனக்கு இப்பயே கப்பலிங் கேட்குதா? என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடியே மதிமரியா குறியே. பெரிய கோட்டை நாட்டை சேர்ந்த பெத்தாச்சி குடியிருப்பு கிராமத்திலே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முன்னிலை விநாயகர் சதுர்த்தி குழுவினர் மற்றும் நன்கொடையாளர்கள் இணைந்து நடத்தும் நாடகம் நடைபெறும், காண வருக. இன்றைய தினம் பெத்தாச்சி குடியிருப்பில் உள்ள இந்த அன்பு உள்ளங்கள் ஒரு மனதோடு இந்த நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வருகிறோம் என்று வருகிறந்த வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த கனகராஸ் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, எங்கள் துவரங்குறிச்சி மான் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 15 புரட்டா செமிக்காதனால உள்ளே செவத்தை கட்டி பிடிச்சி அழுது கொண்டிருக்கிறார். என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் பெருங்கொண்ட ஒரு சினப்பிரச்சாலி, புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது ஒரு வெகுளி பையன். எல்லாரும் இந்த ஹார்மோனி சக்கரவர்த்தியை பாருங்க. அவன் உடம்புக்கு 7 பேர்த்த அடிக்கலாம். 2வது படிக்கிற பையன் கொட்டிவிட்டான்னு என்கிட்ட ஆள் சேர்க்கிறேன். அவனை எப்படியாவது பள்ளிக்கூடத்தில் வச்சு அடிக்கணும், வேமா வான்றேன். ஆனால் ஒரு வெகுளி இருக்க அவன் மடுவு கணக்குது. காரணம் மடுவு புடிப்பார் அற்று. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி
உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவர் கொண்டதில்லை கந்த துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொன்னை கேட்கும் வாயில் சேனக காத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயை எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா ஒரே பாட்டுட்டேன் சம்பளத்தை முடிச்சு விட்டேன் அந்த அண்ணத்தை வாங்கடா காவேரி நகரம் மணியண்ணனுக்காக எங்க அண்ணே ரத்ன அண்ணே மறுபடியும் 500 ரூபா கொடுத்துருக்காங்க அண்ணே நன்றி அண்ணே நன்றி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை சந்திரா
கட்டுறது காசு தானே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள் நொண்டை சேர்ப்பார்கள். பெத்தாச்சி குடியிருப்பு ஆர்மோன் சார்பாக 101, கருணாவல்குடி KR சேகர் சரவணா சார்பாக 101 அம்பளிப்பு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டே. நீ சோத்து புல்ல அடிச்சு நக்குனது போதும், இங்க வா. உன்னை யாரு படிக்க சொன்ன? இது பூரா காரக்குடி ஏரியா. உள்ள அனுப்பி விட்டோன்னா தாலி கந்து வந்த உன்னை எதுவும் ஒழுங்கா தாளம் போடுறியா? மடப்புறம் காலிவில் காசு ஓட்டி போட்டுருண்டா. கரெக்டாக போடு. தன தன ஏன் முண்டை தொகைராக்கு எவனாவது போட்டு அடிப்பாராடா? தன 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 இன்னும் பாட்டே பாடல் நங்கன்னு போட்டு குத்திக்கிட்டு இருக்க. அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும், நீ சிரிச்சாலே சில நேரம். இன்னும் என்னென்ன அலும்பு பண்றான்னு பாக்குறேன். இதை எவனா ஏவி விட்டுருக்கேன். அவன் ஆறாங்க போறேன். யாரா சொன்னவன்? தம்பி தம்பி நீங்க இங்க வாங்க. நீ மண்டி ஓட்டு சூம்புனது போது இங்க வாடா. ஏய் கீழே ஓட சொல்லி கொடுத்தேன்ல, கீழே ஓட சொல்லி கொடுத்தேன் மட்டும் சொல்லிட்டு போ. யாரு தம்பி? உனக்கு சம்பளம் கிடையாது, தெருவில் தெரியும். ஏர் முடிக்க கைகள் இடை முடி. ஏலே இவன் நரம்பு தெளிச்சியாடா. எந்த பாட்டுக்கு ஒரே நீர்மலை அடியா அடிக்கிறானடா. கருவேலாங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச தோப்புக்குள்ள காரக்குள்ள பசியேறி போறதும் உயிர் குத்துறவாத. எல்லா பாட்டுக்கும் அப்படியே தான் தானே இருடிப்படி ராஸ்கன் எக்கோ வச்சு சார் போயிங்க. ஹலோ ஹலோ மீண்டும் வர போறேன் கருப்பேன். அது ஒரு காலத்தில் பாட்டைங்க ஆண்ட ஜாமி. இந்த பெத்தாச்சி குடிக்கிற புள்ள வீரம் குறையலையா. பெத்தாச்சி குடிக்கிற பாட்டை ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா. சாமி போறா தத்துரமா விளையாடுது பாறையா. இந்த சாமி போறா தத்துரமா விளையாடுது பாறையா.
வீரப்புக்கு வந்துதானே நிக்கிறானையா பெத்தாச்சி குடியிருப்பா முப்பாட்டே ஆண்ட சாமி வீர குறையலையா இந்த சாமி பூரா கண்ணு முன்னே விளையாடுது வாரையா பெத்தாச்சி குடியிருப்புக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா பெத்தாச்சி குடியிருப்பா முப்பாட்டே ஆண்ட சாமி வீரா குறையலையா இந்த சாமி மூரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா இந்த சாமி மூரா மக்களை எல்லாம் காமாடு தலமாடு காக்குதையா ஆளர் அரசி அதனை தொடர்ந்து இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வர்றாரா அண்ணே எங்க அண்ணே மீண்டும் மீண்டும் அம்பளி கொடுக்கிறார் அறந்தாங்கி எங்க அண்ணே ரத்னனை சார்பாக 501 நன்றி விட்டு விட்டு வேணாம் என் மகளுக்கா மண்ணை விட்டு மறந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சந்துரு துணையோடு SMK போர்ப்படை வீரர்கள் கைலாசபுரம் சார்பாக ரூபாய் 101 ஆர் மூர்த்தி வெளிவரட்டு ஆட்டநாயகன் ஆர் மூர்த்தி அண்ணன் சார்பாக இந்த பொம்மையே என்னுடைய மகளுக்காக வழங்கியிருக்காங்க ரொம்ப நன்றி தங்க மக என் மக 12 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது என்னுடைய மகள் அன்பாலயத்தினுடைய நிர்வாகியே என் மகதான் என் மகளுக்கு வைத்த பேர் என்னுடைய மகள் பேர் வந்து காஸ்மிகா கருப்பேன் காளிமுனி ரெண்டையும் சேர்த்து நான் தான் வச்சேன் காஸ்மிகா என்றால் நட்சத்திரங்களை குறிக்கும் அத்தனை சாமிகளும் காக்கக்கூடிய ஒரு தெய்வ குழந்தையாக வைத்திருக்கிறேன் கள்ளிச்சேரி காளிமுனியையும் கருப்பேன் அதனால தான் காஸ்மிகான்னு வச்சேன் அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப நன்றி எனக்காக குழந்தை வேண்டுமென்று நானும் என் குடும்பமும் வேண்டினாலும் அத்தனை உறவுகளும் வேண்டியதுக்காக கிடைத்ததுதான் ஒரு தங்க மங்கை என்னுடைய மகள் சொல்லிடுறேன் அண்ணே சாக்கிய நாடு சுப்பு 100 ரூபான்னு சொல்லிடுறேன் சாக்கிய நாடு சுப்பு சாக்கிய நாடு சுப்பு சாக்கிய நாடு சுப்பு 100 ரூபா அப்பு நன்றி ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாதி அரச்ச மாவ அரப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேப்போமா பிள்ளை வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 அடியம்மா எம்மா எம்மா அடியம்மா எம்மா 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 இவ்வளவு மூடு வர்ற பாடுறீங்களே நீங்க என்ன அவங்களுக்கு அண்ணனே அண்ணனா செருப்பு அடிக்கிறேன் உன்னை தங்கச்சிக்கு அண்ணன் பாரம்பரியம் தாடி மோத்தாடி என்ன போற அது மடுவை ஆட்டிக்கிட்டே பாடுற நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையாக வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் அதிக எடையை தூக்கினால் எலும்பு பிசைவிடும் என்பதற்காக ஒரே ஒரு ஹேர் பின்னை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு மருது ஆடியோ புதுவயல் மருது சூப்பர் ப்ரோ அண்ணே பாட்டு போடுறேனே மருது மை சட்டு இதுதாமா புதுவய கிராமம் சொந்த ஊருமா
அதுக்கு மருது மைசட்டு இதுதாமா புதுவைய கிராமம் சொந்த ஊருமா காட்டில மேட்டில ஒளிக்கலம்மா பெத்தாச்சு குடியிருப்பு மேடதானம்மா மருது மைசட் வாழ்க வளமுடன் எங்க மருது மைசட் வளர்க வளமுடன் சூப்பர் கைதட்டு கொடுக்கலாம் சூப்பர் எங்க அண்ணன் உட்காந்து ஆப்ரேட் பண்ணதுன்னா இந்த மைசெட்டுக்கே பேர் வாங்குற எதுனா ஆப்ரேட்டர் தான் அதுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு வரும் சூப்பர் அண்ணே நன்றி அண்ணே அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் பெத்தாச்சி குடியிருப்பு கிராமத்தார்கள் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் மற்றும் நன்கொடையாளர்கள் அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தொடரட்டும் விநாயகர் சுழிய போட்டு வருஷம் விநாயகர் சேர்த்தி வைங்க கோலக்கட்டை காணாமடா இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திப்பனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்புல படித்த ஒரு இன்ஜினியர் பெருந்தகை தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து என்னுடைய புத்ரு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணின் மைந்தன் என் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வளர்த்து விட்ட ஒரு உத்தமர் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் எங்க அண்ணன் இங்க வந்திருக்கு காரைக்குடி சந்தைக்கு போனா அங்க மீன் வியாபாரம் பார்க்கும் எங்க அண்ணன் மூர்த்தி அண்ணன் எங்க அண்ணனை காணா எங்க இருக்கு என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு நடுவே உள்ள 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு மீண்டும் புரட்டாசி 30 திரைக்கு பயணம் அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் தந்தானான தந்தானே தரரரரரரே தரரி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 
யோகம் ஆட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு கலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா புலிகள் அழுவது ஏது அடப்பறவையும் அழ அறியாது போட்ட நீ புகும்போது உள் வைப்பை கோளறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது களைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டா அழலுக்கு தகப்பா வணக்கமுங்க நாடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையுண்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் வரைக்கும் ஓ காலுக்கு சலங்கையுண்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் வரைக்கும் நீ உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு என்ற போதும் சபையாடிய பாதமையா நிற்காது ஒரு போதும் வணக்க வணக்கம் உண்டு ஐயா வணக்க வணக்கம் உண்டு
தம்பி மணிகண்டன் பாடுனது எனக்காக அல்ல, நீங்க செய்யற வேலை அத்தனையுமே பெருங்கொண்ட ஒரு கலைகள் தான். அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து 500 அள்ளி இறக்கிது எங்க அண்ணே அறந்தாங்கி ரத்னனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் 501. நீ போறதுக்குள்ள உன் பாக்கெட்ட காலி பண்ண. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நீங்க எல்லோருமே நம்ம குலயாமியார்களோடு உங்க பாட்டை போட்டு சாமியை வணங்கி என் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்றைக்கு நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். ஹலோ சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெரு முருகரடா மெழுகு வந்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா, ஆனா நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. அப்படியான்னு சொல்ல முடியல, அது சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல. என்ன பத்தி நண்பங்கிட்ட கேட்டு பார்த்தேனா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா எனக்கும் புரியலையப்பா. இன்னைக்கு
டான்ஸ் ஃப்ரீயா வந்திருக்குங்க. ஐ லவ் யூ டீச்சர். தங்கச்சிக்கு ஐ லவ் யூ சொன்ன ஒரே அண்ணே நீ தான். என் டீச்சருக்கு நான் லவ் யூ சொன்னேன். உன் டீச்சரே நான் தானே உனக்கு தான் சொல்லி கொடுத்த குருநாதன் நானும் அவரும் தான். அவர் வந்து அதுக்கு இது வந்து இதுக்கு. ஏங்க சத்த மூடு. எல்லாருக்கும் வணக்கம். பிரியோ என்னாச்சு? ஏன் வேற எதுவும் கடிச்சு பிடிச்சா? ஐயா சீ கர்ம அசிங்க பேச. டிசிப்ளின் ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கமாயிரு. வணக்கம். என்ன நான் பேசுறது என்ன? ஆமாவோ சுனியா பிடிங்க நீ முத. எதை பிடிக்கணும்? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு துண்டே நடி. குதிக்குதே குதிக்குதே குதிக்குதே. தங்கச்சிக்கு என்ன? வா பிரியா நம்ம ரெண்டு பேரும் கையடிப்போம். தங்கச்சிக்கு என்ன குதிக்குது இல்ல? தங்கச்சிக்கு என்ன குதிக்குது இல்ல? தங்கச்சி குதிச்சு ஆடுதேன்னு சொன்னேம்மா. நீ அப்படி சொல்லலே. முதல் முறையாக நமது ஊரில் அண்ணனும் தங்கச்சியும் கையடிப்பதை உனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு? நாங்க என்ன சொல்லிருக்கோம்? அண்ணே அண்ணே மொட்டையண்ணா அண்ணே செல்லம் ரைட்டா அவுடு தொண்டை கிச்சு கிச்சு. என்னது? எனக்கு காது மூக்கு எல்லாம் அடைச்சிருக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. மல்ல மணக்கும் ஐயோ பார்க்காத பொண்ணு பிள்ளை வர போனே நீ கிடக்க யாரும் இல்லை. அப்பால போட்டுக்கலாம். நேரத்திலே காதல் கொண்டே நடி. நீ கையில் வந்தா கழிச்சு துண்டே நடி. சமக்காலம் அது சமக்காலம் அது சம்சாரம் தானே வரும். சமக்காலம் பாட்டு பிரியோ என் அன்பு தங்கச்சியை பாராட்டி தெக்கூர் கணபதி அன்னார் அவர்கள் 200 ரூபா அன்பளிப்பு எனக்கு. என்ன நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து கல்லூர் என்னன்னு இது என்னன்னு பேர் போட்டுருக்காங்க? மமேஷ் அவர்கள் என் தங்கச்சியை பாராட்டி 200 ரூபா அன்பளிப்பு. 2 பேரும் சேர்ந்து 400 ரூபா கொடுத்துருக்காங்க. லைட்டா என்ன தம்பி
ஐயோ நீ கும்புற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுல விட்டே மறந்து போச்சு. எதுல? ஓன்ட்ட மட்டும் அந்த வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். கேளு கேளு சும்மா கேளு. எதுக்கு? அண்ணன் எதுல விட்டேன்னு கேப்ப நீ வாயில விட்டேன்னு சொல்றதுக்கா? அத நீனே சொல்லிட்டியாடா. போட்டோ புரி. என்ன பழக்கம் அது? என்ன இப்படி அத புடிச்சிட்டு? என்ன பழக்கம்? நான் திருடி பழக்கம் இல்ல. திருடனடி. நீ பார்க்காத நேரத்துல உன்னை பார்த்து ரசிப்பேனடி. நீ வைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி. கடிச்சு துண்டேனடி. அண்ணே வந்தனே குரு நமஸ்காரம் வாங்கவே இல்ல. காலை தூக்கி காட்டு. ரொம்ப நேரமா காலை காண தேடிக்கிட்டு பிரியோ எதுவும் நீ பார்க்கல. சிரிச்சா இந்த வருத்தப்படாத கடி சங்கம் இருக்கு பத்தியா, அதுல இருக்க அண்ணன் கடி மாதிரியே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும் நான் பிரியோ. நம்பி கடி மாதிரி இருக்கேன். எதுவும் பார்க்கலடா பிரியோ. நீ என்ன அண்ணே சட்டி போடலடா. மனுஷனா நீ? இன்னைக்கு தான் போடலையா இல்ல எப்பவுமே போட மாட்டியா? உனக்கு தெரியாதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் தானே எனக்கு வாங்கி கொடுத்தான். முகரைய பாருங்க முகரைய. பிரியோ பார்க்கல? இல்ல நான் எதையும் பார்க்கல. பாத்துறாத. எதுக்கு அதை பார்த்து போட்டு நான் சாக? முகரைய பாரு. சைஸ் அண்ணனுக்கு சைஸ் 200 நினைக்கிறேன். அப்படிதானே? தட்டிஸ் போரட்ட சட கோப்படுது முட்டமா. முன்னாலே நான் வாழ முட்டமா. ஓரட்ட சட கூப்பிடுது முத்தமா. உன் பின்னால நான் வந்தா குத்தமா. மூக்காலோர நாக்கு முட்டமா. அது சேராத மண்ணுதடி முட்டமா. ஓரட்ட சட கூப்பிடுது முத்தமா. உன் பின்னால நான் வாரே குத்தமா. ஆஹா ஆஹா ஆஹா. காயத்ரி தங்கச்சி ஆடுறத பார்த்து ரசிக்கிற ஒரே அண்ணன் நீ. இல்ல நீ ஆடும்போது என் காயத்ரி ஆடுற மாதிரியே இருந்துச்சு. உன் காயத்ரி யாரு? அது மண்டி போட்டு என்னன்னு ஒண்ணு இல்ல பப்பரக்கேடு படத்துக்கு முகரைய பாருங்க. ஐ லவ் யூ டீச்சர். ஆறே அந்த பையன் சாமி கும்பிடுறாப்ல. டிசி எதுல பா டிசி சுத்த போற? போறா கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார். ஓ அந்த இருந்து ஒப்பாரி பாட்டா பாடிட்டியோ? பிரச்சனை தான் என்ன? இதாம்மா ஜாலியான பாட்டு. என்ன ஜாலியான பாட்டு பூலியான பாட்டு? சமுக்கா சமுக்கா சமுக்காலோ. உன்னை எது இதுல பிடிக்க பிடிச்சா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். கபி கபி தில்பே. ஏய் தெலுங்கு பாட்டுலாம் ஹிந்தி பாட்டுலாம் பாடுற? அண்ணனுக்கு எல்லாம் எல்லா பாட்டுமே தெரியுமா? ஹிந்தில ஒரு பாட்டு பாடு கேப்போம். ஆ? ஹிந்தில ஒரு பாட்டு பாடு. சப்புனக்கி ராயனக்கி ஹோமா. சப்புனக்கி நாயனக்கியா? ஆமா கர்ம நாயவா போய் நக்குறது. ஹிந்தில நக்கி நக்கின்னு தாமா வரும். நீ கொஞ்சம் இதை மூடு. சரி அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டை நீ சொல்லி கொடுவேன். தங்கச்சிக்கு பாட்டுலாம் தெரியாது, வசனம் மாத்தான் தெரியும். அதை அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். சரி ரைட் ஓகே. அண்ணே இந்த வண்டி சாவி ஒன்று தொலைஞ்சு போச்சு. சாவி இருக்கு வாங்கிக்கங்க. இந்த சாவி யார்கிட்டன்னு பார்த்துக்கங்க. சாவிக்குள்ள அடையாளத்தை சொல்லிட்டு வண்டிக்குள்ள அடையாளத்தை சொல்லிட்டு இந்த சாவியை வாங்கிட்டு போகும் பாரு. அட வெட்டி கழுத வண்டிக்குள்ள அடையாளத்தை சொல்லி சாவி வாங்க சொல்லு. எதை பார்த்து வெட்டி சங்குங்கிற? வெட்டி கழுதன்னு தான் சொன்னேன் உடனே. ₹1 தாரு 1 மட பக்கத்து தாரு உன்னை வச்சுக்கிட்டு இந்த ஆள் 2 கார் எதை தட்டி வார்த்தை கேட்கிறாரு. நீ பீலு பீலுன்னு வாச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஐயோ முருகா. தெக்கூர் தானி செல்வம் அவர்கள் எனது அன்பு தங்கச்சிக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்.
அன்பைப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புள்ள தானி செல்வம். வணக்கம். தங்கச்சி இது உனக்கே நியாயமா இருக்காடா? பிரியோ 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 என்னைக்கு நீ வைக்க சொல்லி அண்ணன் வைக்காம இருந்திருக்கேன். அப்பா அண்ணன் என்ன வார்த்தை கேக்குது பாத்தீங்களாப்பா? என்ன ரொம்ப பொறுமையா கேக்குறாங்க. எதுக்கோ கேட்டு போறாங்க, நீ பாடு. அடையெல்லாம் முன்னால் responsible. உங்க அண்ணி நாவும் வந்துருச்சுடா. என்ன